இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு கடாயில் ஒரு கைப்பிடி அளவு பச்சை வேர்க்கடலையை சேர்த்து நல்லா செவக்க மொரமொரன்னு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இந்த பொரியல் ரொம்பவே நல்லா இருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே கடாயில் வேர்க்கடலை வறுப்பட்ட உடனே ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, வாசனைக்கு ஒரு ஸ்பூன் அளவு தனியா, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தை சேர்த்து எண்ணெய் சேர்க்காமல் நல்லா வறுத்துக்கணும். 4 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஒரு 8 பல்லு பூண்டை தோலோடு இதில் சேர்த்து வறுத்துக்கங்க. வறுப்பட்டதும் வேர்க்கடலை இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைக்கதைங்க, கொஞ்சமாக கொரன்னு அரைச்சா போதும். தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்தா போதும். கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சதும் 300 கிராம் அளவுக்கு கோவக்காயை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலரிட்டு கருவேப்பிலையை சேர்த்து தட்டை போட்டு மூடி வச்சுடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்தில் வெந்து போயிடும். நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை காய் வெந்ததும் அதில் சேர்க்க வேண்டியது தான். பொடி ரொம்ப நைஸாலாம் இருக்கக்கூடாது, கொரன்னு இருக்கணும். பாதி அரைப்பட்டால் போதும். அப்போ தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா முழுக்குன்னு இருக்கும். இந்த பொரியலை லஞ்ச் பாக்ஸ் கூட சாதத்தோடு சேர்த்து கலந்து கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.